Hi students, I am Maithili. This is 7th standard maths. இதில் measurement தான் பார்த்துட்ருக்கோம். So in this measurement, we are going to see the trapezium. Okay, so already நம்ம வந்து parallelogram, rhombus அந்த ரெண்டுமே முடிச்சிருக்கோம் இல்லையா? Now we are going to see trapezium. Okay, so இப்போ trapezium அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா first just see the diagram. So இந்த diagram பார்த்துக்கோங்க. This is the shape of a trapezium shape. Okay, so just உங்களோட ஒரு மாருதி 800 கார் அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த காரை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா we can draw the trapezium easily. Okay, see here it's like ஒரு கார் ஷேப்பில் தான் இருக்கும் நமக்கு. Okay, see here this is the A, B, C, D. ஸோ அப்போ இந்த ஷேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ எவ்ரிதிங் இட்ஸ் அ பேரலோகிராமாக ஒரு பேஸாக வச்சு தான் நம்ம மற்ற எல்லா ஷேப்ஸையுமே நம்ம ட்ரா பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பேரலோகிராம்னு எடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்திருக்கும் இந்த சைட் ஜஸ்ட் இப்படி போகிற இந்த லைன் இருக்கு இல்லையா, இது இப்படி வந்ததுன்னா இட் இஸ் அ பேரலோகிராம். ஓகே, ஸோ இப்போ பேரலோகிராமில் இருக்கிற அந்த ஒரு சைடை ஆப்போசிட் சைடில் விட்டதுனால திஸ் இஸ் த trapezium. ஓகே, ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஷேப்பில் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா பேரலோகிராமில் ஆல்ரெடி வி டோல்ட் த கண்டிஷன் தட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது பேரலல். ஸோ ஓகே, இந்த சைடும் பேரலாக இருக்கும், இந்த சைடு பேரலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் வி கேன் டெல் இட் இஸ் அ பேரலோகிராம். ஓகே, அதுவே இப்போ ட்ரபீசியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா these two sides are parallel. I mean that AB and CD. These two sides are parallel, but the another two sides is not a parallel. Okay, this is non-parallel. ஏன்னா இப்படி பேரலாக இல்லை இல்லையா? ஓகே, ஆப்போசிட்டில் போகுது. ஸோ தீஸ் டூ சைட்ஸ் நாட் அ பேரலல், தீஸ் டூ சைட்ஸ் ஒன்லி பேரலல். அப்படி வந்துச்சுனாக்கா வி கேன் டெல் இட் இஸ் அ ட்ரபீசியம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் லிசன், ஐசோஸ்லஸ் ட்ரபீசியம். ஸோ இப்போ இந்த ஐசோஸ்லஸ் ட்ரபீசியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ்வலி நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோசெல் அப்படின்னாலே ஏதாவது ஒரு டூ சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம ஒரு ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் எடுத்தாக்கா கூட we can tell like this. இப்படி நம்ம ட்ரா பண்ணாதான் இட்ஸ் அ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் சொல்லுவோம் இல்லையா? ஸோ தட் மீன்ஸ் அதாவது டூ சைட்ஸ், இதை கூட ரைட் ஆங்கிள் ரெக்டாங்கிள் நம்ம சொல்லிக்கலாம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக சொல்லிக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு டூ சைட்ஸ், இந்த சைட் அதாவது இந்த சைட், ஏதாவது ஒரு டூ சைட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக வந்தால் தான் அது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ சேம் கண்டிஷன் தான் இந்த ஐசோஸ்லஸ் ட்ரபீசியம்லையும். அப்போ ட்ரபீசியம்லையும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா see here இந்த டூ சைட்ஸ் parallel அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் டூ சைட்ஸ், இந்த சைட்ஸ் ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இந்த சைடு இப்படி வந்துச்சுனாக்கா we can tell it is the isosceles trapezium. Okay, see here if non-parallel sides, in the non-parallel sides of a trapezium are equal. ஸோ இந்த non-parallel line trapezium வரும் இல்லையா, அது வந்து நமக்கு ஈக்குவலாக கிடச்சிச்சுனாக்கா we can tell it is a isosceles trapezium. Okay, and then we have to tell the area of trapezium. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே parallelogramக்கும் rhombus எல்லாத்துக்குமே நம்ம area of parallelogram, area of rhombus ஃபார்முலா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? சேம் திங் we have to tell in area of trapezium. ஸோ அப்போ இந்த இதில் area of trapezium பார்த்தீங்கன்னா just see the diagram once again. Listen, so this is the trapezium diagram. Okay, so இப்போ இந்த trapezium diagramல இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா so this is the height, no? Okay, parallelogram எடுத்துட்டாலுமே same like condition only. Okay, so this is the height, h ன்னு எடுப்பீங்க, and then this base and then this base, these two are the parallel sides. So we can tell this side is A, small letter A, and then this side we can take small letter B. Okay, அப்போ இது A ன்னு எடுத்துப்பீங்க, இதை வந்து நீங்கள் B ன்னு எடுத்துப்பீங்க. ஸோ அப்போ இந்த டூ சைட்ஸை வச்சுட்டு நம்ம how to write the formula, just see that. Therefore, area of trapezium equal to 1 by 2 into h. h என்றது இந்த side. Okay, so we can take that side h into இந்த side, அதாவது கீழே வரும் இல்லையா, AB side plus CD side. Okay, அப்போ நம்ம AB என்ன எடுத்துருக்கோம், A. Okay, so 1 by 2 into h into bracket குள்ள இந்த A plus B square unit. Okay, so this is the formula for area of trapezium. Is that clear, no? ஓகே, ஸோ அப்போ இதை மட்டும் நீங்கள் இந்த இதில் ஒரே ஒரு ஃபார்முலா தான் நமக்கு வரும், ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஹைட்டும் பேரலல் சைட்ஸ் இது மட்டும் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ சம்ஸில் போகிறப்போ இந்த 3யை பேஸ் பண்ணி தான் நமக்கு சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் தேல் கிவ் தீஸ் டூ பேரலல் சைட்ஸை கொடுத்துட்டு வி ஹாவ் டு ஃபைண்ட் ஹெச், ஹைட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆர் அதர்வைஸ் ஏதாவது ஒரு பேரலல் சைடு, ஒன் சைடு ஏ வேல்யூ ஹெச் வேல்யூ கொடுத்துட்டு பியை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆர் அதர்வைஸ் ஹெச்சும் பியும் கொடுத்துட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆர் everything, these three values they are given, we have to find the area. Okay, அப்போ anyone we have to find. Okay, we'll go for sums. Okay, now we'll see the exercise 2.3. Okay, so in this exercise 2.3 la
find the missing value. Okay, so we have to find what is the missing value. So missing value la they have given height equal to 10 meters given, then parallel side A equal to 12 meter and parallel side B equal to 20 meters given. So we have to find area. So area equal to dash அப்படினு கொடுத்திருக்காங்க. So for that first we have to write the formula. Okay, so write area of trapezium. So area of a trapezium, what is the formula? Just now I thought no. So 1 by 2 into h into a plus b square units. Okay, so this is the formula for area of trapezium. Okay, so what are the values given? H value is given, no? Okay, h value is 10. So we can write 1 by 2 into h value it's 10. 10 into, inside the bracket we have to write a and b value. Okay, so a is 12 plus b value 20. Okay, we have to find area only, no? So just a அப்படினு போட்டுக்கோங்க ஏரியாக்கு. Okay, so this is equal to, here we can cancel, no? 2 இது கட் பண்ணீங்கன்னா 2 5s are 10. Okay, and then here area a equal to, இங்க 1 5s are 5 வச்சுக்கோங்க, and then into bracket அப்படினாலே எப்பவுமே அது இடையில into இருக்குறதுன்றத imagine. Okay, so 20 plus this one 32. Okay, and then now we have to multiply. So a equal to, multiply பண்ணிக்கோங்க 32 5 160. Okay, so here 160 centimeter, எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க, no மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. Okay, so 160 meter square we have to write like this. Is that clear now? Okay. Okay, next we'll see the second subdivision, that is a equal to 13 centimeter. A into the parallel side. Okay, one parallel side is given, that is 13 centimeter, and then another parallel side b equal to 28 centimeter. Then area is given. So area equal to 492 square centimeter. So we have to find height. Okay, so for height கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. First we have to write that same formula. Okay, first அப்ப என்ன formula எழுதிருக்கணும்? Area of trapezium. So area of trapezium equal to 1 by 2 h into a plus b square units. எப்போவுமே என்ன பண்ணிருக்கணும்னா the formula வந்து ஃபுல்லா, ஓகே, ஃபுல்லா ஒவ்வொரு சம்முக்குமே கண்டிப்பா ஃபார்முலாஸ் எழுதி இருக்கணும். we have to write that unit is very very important. Okay, so without unit எழுதலனாக்கா they won't give the mark. Okay, so we have to write the unit must. Okay, now listen, area. So area is given, no? What is that? Is 492 அப்படின்றத நம்மளோட ஏரியான்னு கொடுத்திருக்காங்க. Okay, and then here 1 by 2 h value we have to find. Okay, just write h அப்படியே வெச்சுக்கோங்க, and then a value 13 plus b value, so b value 28. Okay, so next line 492 equal to, so இந்த 1 by 2 அப்படியே வெச்சுக்கோங்க, h அப்படியே வெச்சுக்கோங்க, just add these two. Okay, add பண்ணீங்கன்னா this is 41 வரும் நமக்கு. ஓகே, 41 வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டினாமினேட்டரில் 2 இருக்கு இல்லையா, அந்த 2 அப்படியே லெஃப்ட்டு கொண்டு வந்துருங்க. ஐ மீன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 492 into 2. ஓகே, மல்டிப்ளை பண்ணாக்கா நமக்கு என்ன வரும்னா, தட் இஸ் 984 வந்திருக்கும் நமக்கு. ஓகே, மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹியர் h into 41 இருக்கு இல்லையா, அப்போ அதை எப்படின்னு வச்சுக்கலாம், 41h அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நவ் வி வாண்ட் ஒன்லி ஹெச் வேல்யூனோ. ஸோ எப்போவே ஆல்ரெடி இதுக்கு ப்ரீவியஸ் சம்ஸ்டர்லாம் சொல்லியிருக்கேன், நமக்கு என்ன வேணுமோ அதை லெஃப்ட்டை கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் 41h equal to 984. தட் மீன்ஸ் h equal to 984 divided by 41. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம கேன்சல் பண்ணிங்கனாக்கா we'll get 24. So 24, 41 into 24 equal to the 984 varum. Okay, so therefore h equal to 24 centimeter. This is the answer. Is that clear now? Okay. Okay, என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கோங்க. Thank you very much.